அதாவது பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிற சீமான் அவர் இதுவரை ஆதாரம் தரவில்லை. பெரியாருடைய கருத்துக்கள் அனைத்தும் பொதுவெளியில் தான் இருக்கிறது. அதை அரசு பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அரசு பொது உடைமை ஆக்குறது என்னன்னா எல்லாரும் அச்சடிச்சுக்கிறதுக்கான உரிமை தான். ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னா இதுவரைக்கும் ஆதாரம் கொடுக்கல. அவர் சொல்ல ஒவ்வொரு கருத்துக்குமே அந்த கருத்து ஒரு தீசிஸ், அது ஒரு ஆய்வு அறிக்கை, அது ஒரு மனித குலத்திற்கு தேவையான அறிவுரையை அவர் வழங்கியிருக்கிறார். அதுல எதுவுமே பகுத்தறிவோடு எடுத்துங்க, நான் சொன்ன எடுத்துங்கன்னு சொல்ல அவரு பகுத்தறிவோடு எடுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இந்த நாட்டுல இந்த தமிழ்நாடு இன்னமும் மூத்திரம் குடிக்காம இருக்கிறோம். மூத்திரம் குடிக்காம இருக்கிறோம்னா இந்தியாவிலே மூத்திரம் குடிக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எனவே திரும்ப மூத்திரம் குடிக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தமிழ்நாட்டில் தமிழர் என்கிற தமிழின துரோகி ஒருத்தர் முன் வந்தால் அவரை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பெரியார தோட்டம் அத்தனை பேர் இது வரைக்கும் அரசியல்ல கெட்டிருக்காங்க. அரசியல்ல சீமான் அவருடைய அரசியல் கிராஃப் மேல இனிமே கிடையாது, கீழே தான். ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டோம், அங்கீகரிக்க மாட்டோம். இனி ஒட்டு வேலை செய்து தலைவர் பிரபாகரனை வைத்து திரள் நிதி திரட்டி உண்டு கொடுத்து சீமானை ஒருபோது தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார் என்பதா இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு கேட்கிறோம். இங்க வாங்க, ஆதாரத்தை கொடுக்காம கலவரத்தை இழுத்து அதன் வழியா திசை திருப்பி தனக்கு இந்த தேர்தலில் ஒரு அரசியல் ஆதாயம் விரும்புகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி விரும்புகிறது. கருத்தியல ஆதாரத்தோடு கொடுங்க என்பதா கேட்கிறோம். பெரியார் உணவு கூட்டமைப்பு தொடர்ந்து ஆதார தர வரைக்கும் நாம அனுமதிக்க மாட்டோம், எதிர்ப்போம், போராடுவோம்.